கம்ப்யூட்டரைஸ்டு ஹேர் ஸ்டைலிங்கில் கூட உங்களுக்கு என்ன சூட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா செக்ஷன்ஸையும் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ படிப்படியாக அழகாக ஒரு ஃபால் மாதிரி ரொம்ப அழகாக விழுந்திருக்கு. இது வந்து டெக்ஸ்சரைசிங். இப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்பொழுது தெரியும் அது எவ்வளோ படிப்படியாக ஒரு ஸ்டெப்பாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. மேலில் ஒரு படி, அதுக்கு அடுத்ததுன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஹேர். இந்த ஹேரை செட்டிங் பண்ணவே அவசியம் இல்லை. இந்த மாதிரி கையாலே கூட நீங்கள் ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். போனி டெயில் போடலாம், இல்லைன்னா லூஸாக விடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். திக்காக வால்யூம்னஸாக தெரியும் ஹேர். அடுத்ததாக ஹேரை செட் பண்ண போகிறாங்க. முதல்ல எப்படி நம்ம பிரித்தோமோ அதே மாதிரி ஹேரை பிரிச்சுட்டு அடுத்தபடியாக செட்டிங். ஸோ கட்டிங்க்கு எப்படி பிரித்தாங்களோ அதே மாதிரி பிரித்து செட் பண்ணும்போது இன்னும் எக்ஸாக்டாக ரொம்ப அழகாக தெரியும். ஆல்ரெடி ஸ்டைலிங் ப்ராடக்ட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாலே போதும். ஒவ்வொரு படியாக அதே மாதிரி ஹேரை பிரித்து எப்படிலாம் ஹேரை பிரித்து கட் பண்ணாங்களோ அதே மாதிரி பிரித்து இந்த மாதிரி செட் பண்ணிகிட்டே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேர் கட் எவ்வளோ அழகாக மாறிட்டு வருது அப்படின்றத நீங்களே பார்க்க போகிறீங்க. அவங்களுடைய ஃபேஸ் ஷேப்க்கு தகுந்த மாதிரி இந்த ஹேர் கட்டை செஞ்சுருக்காரு. ஓவல் ஃபேஸாக இருக்கிறவங்களுக்கு முக்கால்வாசி கட்ஸும் சூட் ஆகும். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப ஃபெதரியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வால்யூம்னஸாகவும் அந்த கட் தெரியுது. ஹேர் அதிகமாக இருக்கிற மாதிரி. நீங்கள் முதல்ல பார்த்தீங்க அவங்க ஃபேஸு ஃப்ளாட்டாக இருந்தது, அவங்களுடைய ஹேர் அவ்வளோ அழகாக தெரியல. இப்போ பார்க்கும்போது ரொம்ப வால்யூமாக முடி நிறையா இருக்கிற மாதிரியும் ரொம்ப அழகாகவும் தெரியுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது.
கடைசியாக ஹேரை கையால் ரஃபில் அப் பண்ணி செட் பண்ணுறாரு. இது வந்து ரொம்ப கேஷுவல் லுக் கொடுக்கறதுக்காக, ஏன்னா நம்ம எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்க போகிறோம், அதனால அதே மாதிரி லுக்கை அவங்களுக்கு கொடுக்குறார். ரொம்ப அழகாக சூட் ஆகிருக்கு அவங்களுக்கு. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணும்பொழுது இன்னும் நல்லா செட் ஆகிடும். நல்ல தரமான ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிடுச்சு இந்த கட். இதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்களும் செஞ்சுக்கலாம். நீங்கள் முதல்ல ராதிகாவோட ஃபேஸ் பார்த்தீங்க, கொஞ்சம் ஹேர் டல்லாகவும் ஃப்ளாட்டாகவும் இருந்தது. ஆனால் அதை கட் பண்ண அப்புறம் ராதிகாவோட ஃபேஸ் எவ்வளோ யங்காக மாறிடுச்சு அப்படின்றத பார்த்தீங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எழுதி அனுப்பலாம். எழுத வேண்டிய முகவரி அழகு குறிப்புகள், சன் டிவி, தபால் பெட்டி எண் 3120, சென்னை 6